அண்மை செய்தி. 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், முதல் பகிர்ந்திருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 27ஆம் தேதி சென்னையிலிருந்து அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். பல்வேறு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தானது. அதற்கு பிறகு மற்றொரு ஒப்பந்தத்துல 400 கோடி மதிப்புல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் கையெழுத்தானது. இந்த நிலையில நேற்றைய தினம், அதாவது 31ஆம் தேதி, அங்கிருக்கக்கூடிய அயலக தமிழர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு அவர்கள் முன்பு உரையாற்றினார். அதுல இருந்து வந்தாலும் கூட அந்த உணர்வே இல்லாத வகையில வாஞ்சையோடு மிக உற்சாக வரவேற்பை அங்க இருக்கக்கூடிய அயலக வம்சாவளி, குறிப்பா அவர்கள் முன்பு பேசும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டார். இந்திய அளவுல தமிழ்நாடு பொருளாதார இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களுடைய முதலீடுகளை செய்து வராங்க. இந்த அயலக தமிழர்களை உங்களை நேரில் சந்தித்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான சந்திப்பாக தான் கருதுவதில் அவர்கள் செட்டில் ஆகி அங்கே தங்களது உழைப்பால் அறிவாலும் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து பேசக்கூடிய தமிழர்கள் முன்பு தமிழர்களுடைய அன்பும் வாஞ்சையும் தன்னை மகிழ்விப்பதாக எக்ஸ் வலைப்பக்கத்துல அந்த காணொலியோடு அந்த எக்ஸ் வலைப்பக்கத்துல தன்னுடைய பதிவை